வடகாத்து வெள்ளனா பட்ட மரத்தை மட்டும் அடிச்சுட்டு போக நினைக்காதே. உன்ன மாதிரி பச்சை மரத்தை அடிச்சுட்டு போயிருக்கு. இவங்களோட நமக்கு என்ன சண்டை? வாங்க போலாம். அம்மா, ஐயோ அத்தை, அத்தை, நான் சொல்ல வந்திருக்கேன். இத பாருங்க அத்தை. உங்களை அத்தான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. கலங்கமே இல்லாத அந்த உத்தமையை சந்தேகப்பட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நடந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க சந்தேகத்துக்கு காரணம் என்னன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அத நானே சொல்றேன், கேளுங்க. எங்க வந்தீங்க? அப்ப செஞ்ச துரோகத்துக்கு நீங்க பழிக்கு பழி வாங்க விட மாட்டேன். என்னை ஏன் காப்பாத்துற? நான் சாகணும். என்ன ரொம்ப நாள் எதிர்பார்த்த சந்தர்ப்பத்தை இப்ப ஆண்டவரை எனக்கு கொடுத்திருக்கிறார். வகையா வந்து மாட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாலே இதே இடத்துல தனியாயிருந்த என் தங்கச்சியே அவ மானத்தை கெடுத்து சின்னாபின்னமாக்கி அவ கட்ட சூறையாடி புத்துயிருமா கொலவுயிருமா போட்டுட்டு போனாரே உங்க அப்ப. இந்த மிருகத்துக்கு மகளா பிறந்தவரானே நீ? சாதாரணமா சாக்கலாமா நீ? இதே மாதிரி என் தங்கச்சியை அழுகிருப்பா, அழுகி இருப்பா. அதையெல்லாம் கவனிக்காமே அவளை அணுவணுவா சித்திரவதை செஞ்சு ஆசதீர அனுபவிச்சு துடி துடிக்க கெடுத்தே கொண்டுட்டு போனாரே உங்க அப்பே. அதே மாதிரி நீ துடிக்கணும். நான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நீ சாகணும். எங்க அப்பா செஞ்ச கொடுமைக்காக நீங்க என்ன பழி வாங்க தெரிந்து வச்ச நியாயம்? நான் ஒரு பாவமாரியானவ. எங்க அப்பா நடத்த எனக்கே பிடிக்காம வெறுத்துதான் நான் சாக துடிச்சேன். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. எங்க அப்பா ஒரு மிருகம். அந்த மிருகம் மாதிரி நீங்க ஆகக்கூடாது. நீங்க ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா என்னை இப்படியே கொண்டுடுங்க. அப்பரை உடனடியா படிக்கப்படி வாங்கி இருப்பேன். ஆனா அதுக்கு கால நேரம் ஒத்து வரல. என் தங்கச்சி சாவு ஊரு புறா தற்கொலையில பேசிக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அவ சாவுக்கு காரணமே உங்க அப்பன் தான். அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இதே உங்க அப்பனை படிக்கப்படி வாங்குறதை விட அணு அணுவா சித்திரவதை செய்ய போற. மகளை காணமே உங்க அப்பன் தேடணும். ஊர் ஜனங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லணும். அந்த அவமானம் தாங்காம உங்க அப்பன் துடிக்கணும். சொல்லணும், இனிமே நீ இந்த காட்டு பங்களாவில தான் தங்கி இருக்கணும். இந்த இடத்தை விட்டு ஒரு அடி நகரக்கூடாது. ஜாக்கிரதை. ஐயோ, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாண்டி, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சொர்ணத்தை காட்டு பங்களாவில தான் அடைச்சு வச்சிருக்கேன். நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டே. சொர்ணா ரொம்ப நல்லவா. அவளை பத்தி உனக்கு தெரியாது. அப்பா செஞ்ச தப்புக்கு அவன் என்ன பண்ணுவா? ஒரே குழப்பமா இருக்கு. சரி சரி, நான் இன்னைக்கு சாயந்தரம் இங்க வந்து ஒரு முடிவு கட்டுறேன். நீ போ, அவர் வந்துட்டு போறாரு. எப்ப இவளை கை தொட்டு தூக்கி இங்க கொண்டு வந்து அடைச்சாரு அன்னைக்கே இவர் தான் என் கணவன் நினைச்சிட்டேன். எங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா என்னையே நான் அவருக்கு அர்ப்பணிக்க தீர்மானிச்சுட்டேன். உன் மனசுல இருக்கிறது நீ சொல்லிட்டே. என் குழந்தை மனசு என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியலையே. அதுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மாப்பிள்ளை தாலி
தாலியை கட்டு. சாதி சன்னியத்தோட நடக்க வேண்டிய கல்யாணம் என் கையால நடக்கிறப்போ ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. நான் சொன்னது அத்தனை சத்தியமா உண்மை. நீங்க சந்தேகப்பட்டது காரணம் இப்ப புரிஞ்சுதா? சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு எந்த புருஷன பொண்டாட்டி வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாது. ஒத்த பேச மீறினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லவும் எனக்கு உரிமை இல்ல. உங்களை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லவும் எனக்கு முறை இல்ல. ஆனா எங்களை சேர்த்து வச்சு அவங்க வாழ்க்கை எப்படி ஆகணும் நாங்க எதிர்பார்க்கலத்தா. அவங்க மேல எந்த குத்தமும் இல்ல. அவங்கள நம்புங்க அத்தா, அவங்கள நம்புங்க. அத்தை, அத்தை, நான் பாட வந்திருக்கேன். வள்ளி, வள்ளி, அத்தா, வள்ளி, அத்தை, நான் பாட வந்திருக்கேன். என் வள்ளி எங்க? என் வள்ளி எங்க? நேரம் பாசத்தை போட்டாமா எல்லாருமா போய் எவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் இப்பவே போய் அண்ணி இங்கதான் கையோட கூட்டி வந்துடுறேன். தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. அம்மா ஏண்டி இவளே அங்க போறது நம்ம தங்கம்மா மருமா மாதிரி தெரியல? ஆமா அவ்வளவுதான். பாபா சீக்கிரம் வா. என்ன பெத்த ஆத்தா மடியில தலையை தாங்கிக்காத்தா. சீக்கிரம் நல்லா மறைச்சு பிடிங்கடி. வேகமாவா சொல்லு, சீக்கிரமாவா. கொஞ்சம் பொறுத்துக்கட்டா, கொஞ்சம் பொறுத்து. அழகான பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கத்தா. அடே நம்ம தங்கமா மாதிரி இருக்குடி.
காக்காவளிக்கு வந்துச்சோ அன்னைக்கே அவ புருஷனையே மாற்றிக்கிட்டான். வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தகப்ப நாயிலடி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் ரத்தம் எல்லாம் கொதிக்குதடி. என் மகனுக்கு குழந்தை பிறக்கத்தான் போகுது. அதை என் கையால தூக்கி கொஞ்சத்தான் போறேன். அதை நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. குழைந்தாள் அனிச்சம் அவள் பெற்ற அரும்பா